ப்ரோ தம்பியோட போனை திருடிட்டு போயிட்டாங்க ப்ரோ. என்னடா சொல்றா? என்னது போனை திருடிட்டாங்களா? இல்ல ப்ரோ, முகம் தெரியாத 3 பேரு நைட் டைம்ல தம்பி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி போனை பறிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல ப்ரோ, இந்த பையனோட கழுத்துல கத்தி வச்சு மிரட்டி போனோட பாஸ்வேர்டை கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பையனை விட்டுருக்காங்க. ப்ரோ இதெல்லாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லணும், இங்க எதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, நாங்க அப்பவே ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துறோம். இந்த விஷயத்தை எதுக்காக நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரியான தெஃப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்துடவே கூடாது. சப்போஸ் நடந்தாலுமே திருநவங்க பாஸ்வேர்டை வாங்கிட்டு திருநால உள்ள இருக்க எந்த டேட்டாஸுமே லீக் ஆயிட கூடாது. இது சம்பந்தமா ஒரு வீடியோஸ் போட்டீங்கன்னா பாக்குற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் மக்கள் எங்க ப்ரோ பார்க்க போறாங்க? டான்ஸ் ஆடுற வீடியோவும் சம்பந்தமே இல்லாத வீடியோ தான் ப்ரோ மக்கள் பாக்குறாங்க. சரி ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க ரிக்வெஸ்ட் கேட்டதுனால என்னன்ற விளக்கத்தை நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெஃப்ட்டை நம்மளால தடுக்க முடியாது ப்ரோ. திருட்டு எல்லா ஊர்லயும் காமனா நடக்கதா செய்யும். திருடின போன் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கும் உள்ள இருக்க டேட்டா லீக் ஆகிராம இருக்கிறதுக்கும் என்ன பண்ணுன்றதை நானே சொல்றேன், தெளிவா கேளுங்க. நம்ம போனை திருடிட்டாங்கன்னா அவங்க பண்ற முதல் வேலை ஒண்ணு நம்ம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபிளைட் மோட்ல போட பார்ப்பாங்க. உங்க போன்ல இருக்க செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பிரைவசியை கிளிக் பண்ணி அன்லாக் டு பவர் ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்றதுனால திருடினவன் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண நினைச்சாலுமே பாஸ்வேர்ட் இருந்தா தான் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியலன்னு நினைச்சாம ஃபிளைட் மோடையாவது ஆன் பண்ணலாம்னு நினைச்சானா அதை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு அகைன் செட்டிங்ஸ்ல லாக் ஸ்கிரீன் வால்பேப்பரை கிளிக் பண்ணி கீழே லாக் ஸ்கிரீன் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு அங்க ஓபன் கண்ட்ரோல் சென்டர் ஃப்ரம் தி லாக் இருக்கும், அதை ஆன் பண்ணா போதும். இப்படி பண்றது மூலமா லாக்ல இருக்க நம்ம போனை மேல ஸ்வைப் பண்ணி ஃபிளைட் மோட ஆன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன்னு, ஆல்ரெடி திருட்டு போன உங்க போன் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க நினைக்கிறீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்க செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு கூகுள்ல கிளிக் பண்ணி ஆல் சர்வீஸ்க்குள்ள போனீங்கன்னா அப்படியே ஸ்வைப் டவுன் பண்ணி தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் வர இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. அங்க தெஃப்ட் டிடெக்ஷன் லாக், ஆஃப்லைன் டிவைஸ் லாக் வர இந்த ரெண்டு ஆப்ஷனுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ஃபைண்ட் ஏரியாஸ் வர இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அகைன் ஃபைண்ட் யுவர் ஆஃப்லைன் டிவைஸை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா போதும். அங்க வித்அவுட் நெட்வொர்க்னு வர அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி திருட்டு போன உங்க போன்ல இருக்க சிம்ம கழட்டினாலுமே சரி, ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல உங்க மெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணாலே போதும். திருட்டு போன உங்க போன் எங்க இருக்குன்றதை நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ப்ரோ இது. இந்த ஆப்ஷன்லாம் நான் விவோ போன்ல செக் பண்ணி பார்த்தேன். உங்க போன்ல செக் பண்ணி பார்த்து இன் கேஸ் வரலனா இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு ரீபோஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் மாடலுக்கான வீடியோவை நானே போஸ்ட் பண்றேன். கடைசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி திருடனவன் மிரட்டி உங்க பாஸ்வேர்ட் வாங்கிட்டு திருடுறான் அப்படின்னா உங்க மொபைல்ல இருக்க உண்மையான பாஸ்வேர்டு சொன்னீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டாவும் கன்ஃபார்ம் லீக் ஆயிடும். அதுக்காகவே இருக்கிறதா க்ளவுன் அக்கௌண்ட். க்ளவுன் அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி அதுக்கான பாஸ்வேர்டை நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவன் விழுந்து தேனாலுமே அதுல இருக்க எந்த டேட்டாமே கிடைக்காது. ப்ரோ சூப்பர் ப்ரோ, அது எப்படி பண்றேன்னு சொன்னீங்கன்னா இதுக்கப்புறமா என் போன்ல இருக்க டேட்டாஸ் நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அந்த இம்பார்ட்டன்டான க்ளவுன் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா தெஃப்ட் போன் கமெண்ட் பண்ணி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற டீடைல் வீடியோ நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.